கதிர் வெடித்து பிளவுல கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்களை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகருக்கிடையே அழகு இல்லை என்பதால் உன்னை வளர்த்து வரும் நின் புகழ் சேர் தென்பாண்டி புலவர் தம்மை வாழ்த்துகிறேன். தமிழ் புலவர் வாழியரோ. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த சிறப்பு மிக்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களே, மாநில செயலாளர் AK அப்துல் ஹாதி அவர்களே, மாநில பொருளாளர் K சுந்தரேசன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அண்ணா CVT பத்மநாபன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியைச் சேர்ந்த அண்ணாச்சி கொட்டிவாக்கம் முருகன் அவர்களே, அதற்கு முன்பாக அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற VGP குழுமத்தினுடைய தலைவர் எங்கள் நிறைநாள் நேசர் அண்ணாச்சி VG சந்தோஷம் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரை நிகழ்த்த நலிந்த வணிகர்களுக்கு உதவி வழங்கி பேருரை நிகழ்த்த வழங்கி வந்திருக்கிற எங்கள் தொகுதியினுடைய பேர்த்தி ஆந்திரா மற்றும் புதுச்சேரி தெலுங்கானுடைய முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அகில இந்திய நாடார் வணிகர் பேரவையினுடைய தலைவர் புழல் A தர்மராஜ் அவர்களே, மற்றும் இங்கே குடும்பமாக ஒரு குதூகலத்தோடு கொண்டாட்டத்தோடு நெஞ்சமெல்லாம் மலையடிக்க அமர்ந்திருக்கிற வணிக சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்விலே நான் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டார்கள். நான் கேட்டேன், புரட்சி தமிழர் அவர்கள் வேறொரு நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கிறார். அதற்கு சொன்னார், சந்திரன் ஜெயபால், சந்திரனும் ஜெயமும் இருக்கிறதுல நம்ம இல்லாம இருந்தா எப்படிப்பா, உடனே சென்று கலந்து கொள் என்று சொன்னார். அவர்தான் அண்ணன் எடப்பாடியாருக்காக முதலில் குரல் கொடுத்தவர். வியாபாரி சங்கத்திலிருந்து முதலாக அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள். நான் இங்கே வருகிற போது நிறைய கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன், சபைகளிலே பேசியிருக்கிறேன், சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன், இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்திலே பேசியிருக்கிறேன், உச்ச நீதிமன்றத்திலே பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த அரங்கத்திற்குள் வரும்போது எனக்கு இருந்த மன நிறைவு, என் ரத்த நாளங்களில் இருக்கிற வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் இது நம்ம இடம், இது நம்ம ஜனங்கள் என்று சொல்கிற வகையிலே என்னுடைய ரத்த நாளங்களிலே ஒரு மேலச்சத்தம் கேட்டது. ஏனென்றால் நானும் ஒரு வணிகருடைய பையன். இந்த மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னது நான் அந்த அழைப்புதலை திருப்பி பார்த்தேன். ராஜா அண்ணாமலை மன்றம் சிறப்புரை வழங்குவதற்கு தமிழிசை சவுந்தரராஜன். நான் வரலாற்றை புரட்டி பார்த்தேன். இந்த மண்டபத்திற்கு, இந்த அவைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த காலத்திலே மியூசிக் அகாடமியில் கர்நாடக இசை என்று சொல்லப்படுகிற இசையை வளர்க்கிறவர்கள் தெலுங்கு பாடல்களில் தான் பாசுரங்களை பாடுகிற ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது தமிழுக்கு இடம் இல்லையா என்ற கேள்வி எழுகிற போது, தமிழிலே பாடல்கள் இல்லை, பாடுவதற்கு மியூசிக் அகாடமியிலே இடமில்லை என்று சொல்லிவிட்டார்களாம். உடனே தமிழுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்றால் வேறு எங்கு இடம் அடைப்பது என்று கூடி முடிவெடுக்கிற போது தமிழ் இசை சங்கம் என்று ஒன்றை உருவாக்கினார். அந்த தமிழ் இசை சங்கத்தை உருவாக்கியவர் கானாடு காத்தான் கண்ட பெரு வணிகர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். அவர்தான் இந்த இடத்திலே ஒரு இடத்தை வாங்கி இந்த கட்டிடத்தை கட்டி வைத்தார். ஆக தமிழ் இசையை வளர்ப்பதற்காக கட்டப்பட்ட இந்த அரங்கத்தில் தமிழ் இசையை அழைத்து வந்து விழா நடத்துகிறார் என்றால் அவர்தான் சந்திரன் ஜெயபால். அதுதான் முதல்ல சொன்னேன், சந்திரனும் ஜெயமும் ஒன்னா இருந்தா அது வெற்றி தான். எனவேதான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருக்கிறது. இங்கே பின்னாலே இருந்து நிறைய பேர் மிக சந்தோஷத்தோடு கைக்கு தட்டுவதை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே எனக்கு முன்பாக பேசிய அண்ணாச்சி கூட சொன்னார், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நெஞ்சத்திலே எனக்கு நிறைய இடம் இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு கொஞ்சம் இடம் இருப்பது உண்மைதான்.
ஆனால் வணிகர்களுக்கு தான் அதிகமாக இடம் இருக்கிறது. ஏன் என்னைய கூட நான் ஒரு வழக்கறிஞர் என்பதற்காக அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் ஒரு வணிகரின் மகன் என்பதனால் அவரை ஏற்றுக்கொண்டார். எனவேதான் இங்கே அனுப்பியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு என்னை அனுப்பியிருக்கிறார். நான் சார்ந்திருக்கிற ராதாபுரம் தொகுதிக்கு ஒரு பெருமை உண்டு. உலகத்தின் மிக பழமையான நூல்களில் ஒன்றாக கூறப்படுகிற பைபிளில் இந்தியாவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன என்றால் ஒப்பீர் துறைமுகம், ஒப்பீரின் தங்கம் என்று அந்த பைபிளில் வாசகம் வருகிறது. அந்த ஒப்பீர் எங்கே இருக்கிறது என்றால் ராதாபுரம் தொகுதியிலே தான் இருக்கிறது. இன்னும் எங்களுடைய தொகுதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அண்ணன் வி.ஜி. பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் சந்தோஷம் அவர்கள் சகோதரர்கள்லாம் எங்களுடைய தொகுதியைச் சேர்ந்தவர். ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தாய் எங்களுடைய தொகுதியைச் சேர்ந்தவர். எனவே அவரும் தாய் வீட்டிற்கு வந்தது போல உணர்கிறார், நானும் நம்முடைய தாய் மடிக்கு வந்தது போல உணர்ந்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் அவருடைய பாட்டனார், தமிழிசை அவருடைய பாட்டனார் சங்கு கணேசன் அண்ணாச்சி என்பவர் பெரிய வணிகர். நம்முடைய வணிகர்களுடைய வரலாற்று பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்படத்தக்க அளவுக்கு ஒரு வணிகத்திலே மிக பெரியவராக திகழ்ந்தவர், வடக்கன்குளத்தை சார்ந்தவர். எனவே ஒரு குடும்ப உணர்வோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா? இந்த கேள்வி உங்களுக்கு எழும். அதிமுகவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது என்று சொல்வேன். ஏனென்றால் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் சில்லறை வணிகர்கள். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்று ஒன்று வருகிற போது ஓங்கி குரல் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாராளுமன்றத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் வெளியே வணிகர்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று ஆதரவாக வாக்களித்தவர் ஒருவர். நான் அரசியல் பேச வரவில்லை, சத்தியத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆக சில்லறை வணிகர் அதில் அந்நிய முதலீடு வந்தால் இங்கே இருக்கிற வணிக குடும்பங்கள் எல்லாம் நசிந்து போகிற நிலை வரும் என்ற ஒரு சூழ்நிலையில் அதற்காக குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே வணிகர்கள் என்பது ஒரு பண்பாட்டு சின்னமாக திகழ்கிறவர்கள். பண்டைய காலத்திலே வணிகர்கள் இங்கு வெளிநாட்டு வணிகர்கள் இங்கு வருவதும், நம்முடைய வணிகர்கள் வெளியே செல்வதும், நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய பண்பாட்டையும் வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்லும் தூதுவர்களாக வணிகர்கள் இருந்தார்கள். சீத்தலை சாத்தனார் என்று இலக்கியத்திலே படிக்கிறோம். அவரே ஒரு வணிகர், அவர் நவதானிய வணிகர் என்று படிக்கிறோம். ஆக வணிகர்கள் என்பவர் சமுதாயத்தினுடைய அங்கம். வணிகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தொல்காப்பியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வணிகர் எப்படி இருக்கணுங்கிறத தொல்காப்பியத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆக வரலாற்றிலையும் இலக்கியத்திலையும் புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற வணிகர் சங்க கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே என்னுடைய காலருக்கு கூட கொஞ்சம் கர்வம் வந்திருக்கிறது. இந்த அவையிலே எனக்கு ஒரு இடம், நான் ஒரு சின்ன பையன், ஒரு ஏழை சிறுவன், சாதாரணமானவன். என்னை அழைத்து இந்த இடத்திலே சபையிலே தந்து உங்கள் மடியிலே இருந்து உங்கள் பிள்ளை தத்துப்பித்து என்று பேசுவதை ஒரு தத்துவம் என்று நினைத்துக் கொண்டு கைதட்டி கொண்டிருக்கிறது தான் வணிகளுடைய பெருந்தன்மையான குணம். அதை நான் உங்களுடைய பாதங்களிலே என்னுடைய தலையை சாய்த்து வணங்குகிறேன். ஒரு சின்ன கதையை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா குடும்பமா வந்திருக்கீங்க, பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. ஒரு புது குத்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசு ஒரு ஏமாற்று அரசு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், பொய்யை மெய் போல ஆக்கி பொய்யாக சொல்கிற ஒரு அரசு. ஒருவர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அவரால் ஆக முடியல. எனவே ஒரு போலியா ஒரு போர்டை போட்டு வருமானத்தை எப்படியாவது பாத்திரணும்னு முடிவு பண்ணி அவருடைய பெயரை போட்டு மருத்துவர் சோ அண்ட் சோ என்று போர்டை மாட்டி வந்தார். அந்த போர்டுக்கு கீழே எழுதியிருந்தாராம், என்னிடம் எல்லா விதமான நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கப்படும், நோய் குணமாக 500 ரூபாய், ஒருவேளை நோய் குணமாகவில்லை என்றால் 1000 ரூபாய் திருப்பி தரப்படும் என்று சொன்னார். இதை பார்த்தது நம்மளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவன் என்னைக்கு டாக்டருக்கு படிச்சான், இவன் எப்படி மருத்துவர் ஆனா, இவன் எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்துறான், நம்மளை ஏமாத்திடுறான என்று தெரிந்து இவனை மாட்டி விட வேண்டும் என்று நினைத்து அந்த மருத்துவரிடம், போலி மருத்துவரிடம் நம்மால் போனார். போய் சொன்னாரு, டாக்டர் டாக்டர் எனக்கு சமீபமா நாக்குல உணர்ச்சி இல்லை, எந்த சுவையும் அறிய முடியல, எனவே அதற்கு ஒரு மருந்து கொடுங்க. எடுங்க 500 ரூபாய் ஃபீஸ் என்று வாங்கி டிராயர்ல போட்டுட்டு, சிஸ்டர் அந்த 28ஆம் நம்பர் பாட்டில எடுத்துட்டு வாங்க என்று சொன்னது. அந்த தாதி நர்சம்மா 78ஆம் நம்பர் பாட்டில எடுத்துட்டு வந்து சொல்ல, நாக்க நீட்டுங்க என்று சொல்லி 3 சொட்டு விட்டார்.
ரெண்டாவது சொட்டு விட்ட உடனே நம்மளுக்கு கதறி துடிச்சு, டாக்டர் இது பெட்ரோல் என்று சொன்னதும் உங்களுடைய நாக்கு சுவையை உணர ஆரம்பித்து விட்டது, எனவே 500 ரூபாய் சரியாகிவிட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக இவரை விடக்கூடாது, ஒரு போலி டாக்டர் ஆச்சே, தமிழ்நாட்டை இப்படி ஏமாத்துறான, இவரை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒருவர் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா போய், டாக்டர் இப்ப எனக்கு ரொம்ப ஞாபக மறதி, எதுவும் மறந்து போயிருது, சாவியை வச்சா பைக் சாவியை வச்சா எடுக்க தெரியல, ரிமோட் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு மறந்துருது, அதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதுக்கு ஒரு மருந்து கொடுங்க. உடனே டாக்டர் சொன்னாரு, எடுங்க 500 என்று டிராயரை திறந்து 500 போட்டு கல்லாவை மூடிட்டு, நர்ஸ் அந்த 28ஆம் நம்பர் பாட்டிலை எடுத்துட்டு வாங்க என்று சொன்ன மாத்திர சொன்னா, ஐயோ அது பெட்ரோல் என்று சொன்னதும் உங்களுடைய நினைவு திரும்பி விட்டது, உங்கள் ஞாபக மறதி நோய் குணமாகிவிட்டது, கிளம்புங்க என்று சொல்லிவிட்டார். நம்மளுக்கு முடியவே முடியல, என்னடா இவ்வளவு பெரிய மோசடிக்காரனா இருக்கான், இவரை எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்றானே என்று சொல்லி புதிய உத்வேகத்தோடு உடனடியா மீண்டும் அந்த மருத்துவரை, போலி மருத்துவரை அணுகி அவரிடம் போய், டாக்டர் இப்பதெல்லாம் எனக்கு கண்ணு சரியா தெரிகிறது இல்ல, கண் பார்வை ரொம்ப மங்கி போச்சு, எதிரில் வர்றது யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதுக்கு ஒரு மருந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் எடுத்து நீட்ட டாக்டர் சொன்னாராம், இதுக்கு எனக்கு மருந்து தெரியாது, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, என்னுடைய வாயில் போட்டிருக்க மாதிரி மருந்து குணமாகவில்லை என்றால் நானே 1000 ரூபாய் தந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எனவே அப்படின்னு சொல்லி அவருடைய கல்லாவரோட டிராயரை திறந்து ஒரு 200 ரூபாய் நோட்டை எடுத்து அவர் கையில கொடுக்க, போனவன் நம்மால் சொன்னா, ஐயோ இது 200 ரூபாய் என்று சொன்னதும் உன் கண் பார்வை சரியாயிடுச்சு, எடுங்க அந்த 500 என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கேடி அரசாங்கம், ஒரு மோசமான ஒரு அரசாங்கம், மக்களை ஏமாற்றுகிற அரசாங்கம், மோசடி செய்கிற அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், கேஸ் மானியம் சிலிண்டருக்கு மானியம் தருவேன் என்று சொன்னார்கள், கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், விவசாயிகளுடைய குறைகளை தீர்ப்பேன் என்று சொன்னார்கள். இப்படி 520 பொய்யை சொல்லி இன்றைக்கும் அரசு அங்கே அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை அகற்றுவதற்கு யாரால் முடியும் என்றால் வணிகர்களால் மட்டும் முடியும். வணிகர்கள் நினைத்தால் ஒரு அரசை தூக்கி எறிய முடியும் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. கோவலன் கண்ணகி கோவலன் என்ற ஒரு வணிகருடைய மனைவி, அந்த கோவலனை வீணாக பழிதீர்த்த ஒரு அரசை தூக்கி எறிந்தது வணிகர்கள். எனவேதான் சொல்கிறேன், வணிகர்களால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் 4 முறை வெளிநாடுக்கு போனார், நிறைய முதலீடுகளை ஈர்ப்பேன் என்று சொன்னார். எனக்கு தெரிந்து அவர் ஈர்த்தது ஒன்றே ஒன்றுதான், லூலு என்ற ஒரு மார்க்கெட்டை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்ததை தவிர எதையும் செய்யவில்லை. அதுவும் நம்முடைய வணிகர்களுடைய வயிற்றில் அடிப்பதாக அமைந்து விட்டது என்பதையெல்லாம் சொல்லி, சரி இந்த வியாபாரிகளுக்கு பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன, இந்த சங்கங்களுக்கு முதலமைச்சர் எந்த நன்மையும் செய்யவில்லையா என்று ஒரு குரல் உங்களிடமிருந்து கேட்கும், வெளியில கேட்கும், பத்திரிகைகளை கேட்கும், பொது வெளியிலே கேட்கும். இன்றைக்கு விவாத மேடைகளில் கூட பத்திரிகைகளை கேட்பார்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வியாபாரிக்கு செஞ்ச ஒரே நண்பர் விக்ரமராஜா மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சதுதான், வேற எதுவுமே இல்லை. ஆக கடந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற போது ஒரு புரோட்டா கடையில திமுக காரன் போய் அடிச்சுட்டான். உடனே அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அந்த புரோட்டா கடையில போய் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு எத்தனை வியாபாரிகளை அடித்து உதைக்கிற ரவுடிகள் நிறைந்த அரசாக இந்த அரசு நிறைவேற்கிறது. நாட்டிலே வியாபாரிகளுடைய வணிக நிறுவனங்களிலே மிரட்டி மாமூல் வாங்குகிற, அடித்து நொறுக்கு வருகிறார்கள். இந்த முதலமைச்சர் என்றைக்காவது வருத்தம் தெரிவித்திருப்பாரா? ஆக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு பேச்சு என்று இருக்கிற இரட்டை நாக்குடைய இந்த அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும். அதற்கு தமிழ் இசையும் இசைந்து இங்கு வந்திருக்கிறார். எனவே உங்கள் அனைவருடைய ஆதரவையும் அண்ணன் எடப்பாடியாருக்கு தர வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பான இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களுடைய நெஞ்சங்களிலே எனது நன்றி மலர்களை சமர்ப்பித்து, உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் வியாபாரிகளுக்கு துணை நிற்கிற அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்க வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.